நமஸ்காரம். மீனாட்சி தாசன் பேசுகிறேன். ஆலயம் அறிவோம் பகுதி 130 திருமலை திருப்பதி திருவேங்கடமுடையான் திருக்கோவிலை பற்றி சொல்லிட்டு வரேன். அகோபில க்ஷேத்திரத்தை தான் பார்த்துட்டு வரோம். திருவேங்கடமுடையானின் குலதெய்வமான அகோபில க்ஷேத்திரம். அதில் 9 நரசிம்மர்கள் குடிகொண்டிருக்கா. அந்த 9ல் 8 நரசிம்மர்களை கடந்த 3 எபிசோட்ஸாக பார்த்து முடிச்சாச்சு. ஜுவாலா, அகோபில, மாலோல, குரோடா, காரஞ்ச, யோகானந்த, பார்கவ, க்ஷத்ரவடன்னு சொல்லி 8 நரசிம்மர்களை பார்த்துட்டோம். கடைசியில் பாக்கி இருக்கிறது ஒரே ஒரு நரசிம்மர் தான், பாவன நரசிம்மர். அந்த பாவன நரசிம்மரையும் இன்றைக்கு அனுபவித்து அதற்கு மேலே ஒரு ஆச்சரியமான உண்மை சம்பவத்தையும் சொல்ல போகிறேன். அதையும் இன்றைக்கு என்னென்னு அனுபவிப்போம். இப்போ பாவன நரசிம்மர் தான் இருக்கிறதுலையே லாஸ்ட், கடைசி அவர் தான். ஆனால் சொல்லுவாள், லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக வர மாதிரி இந்த 9 விதமான நரசிம்மர்கள்ட்டையும் இல்லாத ஒன்று இந்த பாவன நரசிம்மர்கிட்ட இருக்குது. என்னன்னா, அப்படி ஒரு சாந்தம். இந்த 9 பேரில் இருக்கிறதுலையே பேரழகு, ரொம்ப சாந்தமான நரசிம்மர் அப்படின்னு வச்சுண்டா அது இந்த பாவன நரசிம்மர் தான். ரொம்ப அழகாக இருப்பார், மடியில் மகாலட்சுமியோட சேவை சாதிப்பார். இப்போ நரசிம்மர் தூணை பிளந்து கொண்டு வந்தார், ஹிரண்யகசிபு வதம் பண்ணார், பிரகலாதனுக்கு அனுகிரகம் பண்ணார். பிரகலாதனுக்கு சில யோகா போஸ்டர்லாம் சொல்லி தந்து யோகானந்த நரசிம்மர் ஆனார். அதே மாதிரி மகாலட்சுமி தூக்கி வச்சுட்டு மாலவன் ஆனார். ஹாஹா ஹூஹூன்னு 2 தேவர்களுக்கு அனுகிரகம் பண்ணி சத்ரவட நரசிம்மர் ஆனார். அதே மாதிரி பார்கவராமர்னு சொல்லப்படுற பரசுராமருக்கு அனுகிரகம் பண்ணி பார்கவ நரசிம்மர் ஆனார். கடைசியில் ஆஞ்சநேயருக்கு அனுகிரகம் பண்ணி காரஞ்ச நரசிம்மர் ஆனார். இத்தனை நரசிம்மர்கள் விதவிதமாக வந்திருக்கா. எத்தனை பேரும் யாருக்கு வந்திருக்கான்னு பாருங்கோ. பிரகலாதன் பக்தியில் மிக்கவன், ரொம்ப உயர்ந்தவன், நரசிம்மரை பிரத்யட்சமாக பார்த்தவன். அதுக்கப்புறம் ஹாஹா ஹூஹூ எல்லாம் தேவர்கள். மகாலட்சுமி பிராட்டியார். அதே மாதிரி பார்கவராமன் சொல்லப்படுற பரசுராமர், அவரும் அவதாரம். ஆஞ்சநேயர் ராமரோடையே இருந்தவர். இவா எல்லாருக்காகவும் வந்த நரசிம்மர் மக்களுக்காக வர வேண்டாமா? ஏன்னா இவா எல்லாருமே உயர்ந்தவா. இருக்கிறதுலையே ஏழை ஏதலன் கீழ்மகன்னு சொல்லப்படுற மக்களுக்காக வர வேண்டாமா? இவாதான பாப்பத்திலையும் புண்ணியத்தாலையும் உழண்டு கஷ்டப்பட்டுருக்கா. இந்த பூமியிலேயே வாழ்ந்துருக்காளே, அன்றாடம் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சுருக்காளே. இந்த கஷ்டங்கள்லேருந்து நிவர்த்தி பண்ணுறதுக்காக ஒரு நரசிம்மர் வர வேண்டாமா அப்படின்னு நம்ம யோசிச்சா அந்த நரசிம்மர் தான் பாவன நரசிம்மர். நம்மளுடைய கஷ்டங்கள்லேருந்து நிவாரணம் பண்ணி நம்மளுடைய பாப்பங்கள் அத்தனையும் போக்கி, இப்போ பண்ணுற பாப்பம் இல்லை, அனாதி காலமாக பல கோடி ஜென்மங்களாக நாம் சேர்த்து வைத்த பாவங்கள் இருந்து எல்லாத்தையும் அறுத்து, அதே மாதிரி இப்போ நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்து கொண்டிருக்கும் எல்லா பாபங்களிலிருந்தும் நம்மை விடுவித்து, பிற்காலத்தில் செய்யப்போகும் பாப்பங்கள் எல்லாத்திலேருந்தையும் நம்மளை விடுவித்து எல்லா நல்லதையும் கொடுத்து கடைசியில் தன்னையே கொடுத்து மோட்சத்துக்கு கூட்டின் போறவர் தான் இந்த பாவன நரசிம்மர். அப்படிப்பட்ட நரசிம்மரை தான் இப்போ கடைசியாக நம்ம சேவிக்க போகிறோம். அழகான பவனாசினின்னு ஒரு நதி, அதுதான் அகோபில க்ஷேத்திரத்துக்கே உரிய நதி. இந்த ஜனனம் மரணம்னு திரும்ப நாம சுற்றி வர அந்த சுழற்சியிலிருந்து நம்மளை விடுவித்து மோட்சத்துக்கு கூட்டின் போகிறதுக்கான நதி தான் இந்த பவனாசினி. அந்த பவனாசினி நதியில் ஸ்நானம் பண்ணிட்டு கடைசியாக இந்த பாவன நரசிம்மரை போய் சேவிக்கலாம். இப்படிப்பட்ட நரசிம்மர் அவ்வளோ சீக்கிரம் கிடச்சிடுவாரா? அதாவது நம்மளை எல்லாத்துலேருந்து விடுவித்து கடைசியில் மோட்சமே கூட்டின்னு போகிறார். அப்படிப்பட்ட நரசிம்மர் சீக்கிரமாக எளிதில் சேவிக்கிற மாதிரி இருக்க மாட்டாரோன்னோ. அதனால இந்த அகோபில க்ஷேத்திரத்திலேயே கடினமான பாதை அப்படின்னா இந்த பாவன நரசிம்மருக்கு தான் இருக்குது. ரொம்ப கஷ்டம் போகிறது, ஆனால் கண்டிப்பாக போயிட்டு வரலாம். எல்லாரும் போயிட்டு தான் இருக்கா, ஆனால் ரொம்ப கடினமாக போகணும் இந்த பாதைக்கு. அப்படி கொஞ்சம் பிரயத்தனப்பட்டு, நரசிம்மா உன் திருவடிகளே சரண், இந்த பாதையில் நாங்கள் வரும்பொழுது எங்கள் கஷ்டம் எல்லாமே போகட்டும் நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு போய் சேவிச்சோன்னா அந்த பாவன நரசிம்மரை ஆச்சரியமாக சேவிக்கலாம். 4 திருக்கரங்களோட மகாலட்சுமியை மடியில் வச்சுண்டு ஆச்சரியமாக சேவை சாதிக்கிறார் இந்த பாவன நரசிம்மர். பக்கத்திலேயே பாவன நதின்னு ஒரு நதி வேற ஓடுறது.
அப்படிப்பட்ட நரசிம்மரையும் சேவித்துக் கொள்வோம். ஆக மொத்தத்துல இந்த 9 நரசிம்மர்களையும் அனுபவித்தோம். இந்த 9 பேரும் நமக்காக எல்லா அனுகிரகமும் எப்பொழுதுமே பண்ணிண்டே இருப்பா. எல்லாருக்கும் ஆசை இருக்கும் அகோபிலத்தை போய் சேவிக்கணும்னு, அவசியமா சேவிக்கணும். திருமங்கையாழ்வார் கூட பாடியிருக்கார், எல்லாரும் வந்து சேவிங்கோன்னு. ஒரு கால் அப்படி நம்மளால வந்து சேவிக்க முடியல, ஏன்னா இது ரொம்ப கடினமா இருக்கே, எங்களுக்கு ரொம்ப வயசாயிடுத்து, இல்ல எங்களுக்கு உடம்புல தெம்பு இல்ல, எங்களால் நடக்க முடியல அப்படின்னு ஒரு வேளை நம்மளால போக முடியல அப்படின்னு சொன்னா, அதற்காகவும் நரசிம்மர் ஒரு அற்புதமான ஏற்பாடு பண்றார். அந்த ஏற்பாடு என்னங்கிறதான் இப்பொழுது நாம் அனுபவிக்க போறோம். மேல்கோட்டை அப்படின்னு சொல்லி ஒரு ஊர், மேல்கோட்டைன்னு சொல்லுவா, மேலுக்கோட்டைன்னு கூட சொல்லுவா. திருநாராயணபுரம் அப்படின்னு அதோடைய புராண பெயர். இப்பொழுது கர்நாடகா தேசத்தில் இருக்கு. ஆச்சரியமான மேல்கோட்டை, திருநாராயண பெருமாள் செல்வப்பிள்ளை அப்படின்னு சொல்லி அந்த பெருமாளுக்கு பெயர். எதிராஜ சம்பத்குமாரன், அழகான பெருமாள். அந்த ஊர்ல ஸ்ரீனிவாசாச்சாரியர்னு ஒருத்தர் இருந்தார். இந்த ஸ்ரீனிவாசாச்சாரியர் ஒரு பெரிய பக்தர். அந்த திருநாராயண பெருமாளையும் அங்கே குடிகொண்டிருக்கும் நரசிம்மர், அங்கே ஒரு யோக நரசிம்மர் வேற இருப்பார், அவளெல்லாம் ரொம்ப சேவிச்சுட்டே இருப்பார். ஒரு நாள் என்னாச்சு, இந்த ஸ்ரீனிவாசாச்சாரியருக்கு ஒரு சொப்பனம். அந்த கனவுல நரசிம்மர் காட்சியளிக்கிறார். ஸ்ரீனிவாசாச்சாரியா, நீ டைரக்டா அகோபிலம் வா, உனக்காக சில பொறுப்புகள் காத்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி நரசிம்மர் கனவுல வந்து சொல்றார். திடுக்கிட்டு எழுந்த ஸ்ரீனிவாசாச்சாரியர் தன்னுடைய குருவான கட்டிகஸ்தா அம்மாள்கிட்ட போறார். அவர்கிட்ட போய், குருவே, இந்த மாதிரி நான் ஒரு கனவு கண்டேன், என்னுடைய பிரமையா இல்ல உண்மையாவே நரசிம்மர் காட்சி கொடுத்தாரா என்னன்னு எனக்கு புரியல, நீங்க தான் நல்ல அறிவு புகட்டணும்னு கேட்க, உடனே குரு தன்னுடைய தியானத்துல போய் கண்டுபிடிச்சு சொல்றார், நரசிம்மர் தான் உன்னை கூப்பிட்டிருக்கார், நீ அகோபிலத்துக்கு போ அப்படின்னு சொல்லி குரு வந்து இந்த ஸ்ரீனிவாசாச்சாரியரை அகோபிலத்துக்கு அனுப்புறார். இப்பயே அகோபிலம் கொஞ்சம் காடா தான் இருக்கு, கொஞ்சம் பயம்தான் போறதுக்கு. ஆனா அந்த காலத்துல அவர் போயிருக்கணும்னா யோசிச்சு பாருங்கோ, எவ்வளோ கஷ்டப்பட்டு போயிருப்பார்னு. அங்க போய் 9 நரசிம்மர்களையும் சேவிக்கிறார். சேவிச்சுட்டு அங்கேயே தியானத்துல இருக்கார். நரசிம்மர் கூப்பிட்டாரே, ஏதோ பொறுப்பு இருக்குன்னு சொன்னாரே, என்னன்னு தெரியலையேன்னு சொல்லி அங்கேயே தியானத்துல இருக்கார். அந்த தியானத்துக்கு மத்தியில அழகான நரசிம்மர் காட்சியளிக்கிறார். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜலந்தம் சர்வதோமுகம் நிசம்மம் பீஷணம் பத்திரம் மிருத்யோர் மிருத்யு நமாமியகம்னு சொல்லி ஆச்சரியமா அந்த நரசிம்மர் காட்சியளிக்கிறார். ஸ்ரீனிவாசா, நான் தான் உன்னை கூப்பிட்டேன், உனக்கு தக்க சமயம் வந்துடுத்து, சந்நியாசாசிரமம் வாங்கிக்கோ அப்படின்னு நரசிம்மர் தன் கையாலேயே வஸ்திரமும் திருதண்டமும் கொடுத்து அவரை சந்நியாசியா ஆக்கிறார். அந்த சந்நியாசி தான் பிற்காலத்துல உயர்ந்த ஒரு பீடத்துல அமரப்போறார். அது என்னங்கிறது இன்னும் கொஞ்ச நிமிஷத்துல தெரிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி நரசிம்மர் சொல்றார், உனக்கு சந்நியாசாசிரமம் கொடுத்தாச்சு, இனிமே உன்னுடைய பொறுப்பு ஊராக சென்று எல்லாருக்கும் நல் அறிவுரைகளை வழங்குவாய் அப்படின்னு சொல்லி நரசிம்மர் சொல்லி, இங்க பார், இங்க 9 நரசிம்மர்கள் இருக்கா, இவாளோடைய ஒரு விக்கிரகத்தை நீ எடுத்துட்டு போய் உன் கூடையே வச்சுக்கோ அப்படின்னு நரசிம்மர் அனுகிரகம் பண்ணிட்டு மறைஞ்சுடுறார். இப்ப ஸ்ரீனிவாசாச்சாரியர், அதாவது இப்ப சன்னியாசி ஆயிட்டார் அவர், அவருடைய பூர்வாசிரம பெயர் ஸ்ரீனிவாசாச்சாரியர். அந்த ஸ்ரீனிவாசாச்சாரியருக்கு ஒரே மெய் சிலிர்த்து போய் அப்பதான் யோசனை வருது, நரசிம்மர் ஒரு விக்கிரகத்தை எடுத்துட்டு ஊரா போ சொன்னாரே, அது எந்த விக்கிரகம்னு சொல்லாம விட்டுட்டாரே அப்படின்னு அவருக்கு ஒரே வருத்தம். மறுபடியும் தவம் பண்றார். அப்பதான் நரசிம்மர் அப்படியே ஜோதி வடிவா காட்சியளிக்கிறார். ஸ்ரீனிவாசா, கண்ணை திறந்து பார், உன் கையில் ஒரு விக்கிரகம் வந்து அமரும் அப்படின்னு சொன்ன உடனே ஸ்ரீனிவாசாச்சாரியர் தன்னுடைய 2 கைகளையும் முன்னாடி நீட்டுறார். அப்ப பறந்து வந்து ஒரு நரசிம்மர் தன்னுடைய கையில வந்து அமர்றார். அது யாருன்னு பார்த்தா, ஆகிய மகாலட்சுமி மீது மிகுந்த அன்போடு கூடிய மாலோல நரசிம்ம விக்கிரகம்தான் பறந்து வந்து அந்த ஸ்ரீனிவாசாச்சாரியரோட கையில வந்து அமர்ந்ததாம். அப்படியே ஆச்சரியப்பட்டார். நல்ல திருவடியை பிடிச்சு சேவிச்சுண்டார். அப்பதான் பார்க்கிறார், அந்த திருவடியில பாதுகை இருக்கு.
அதாவது நரசிம்மர் செருப்பு மாட்டின் இருக்கார். நம்ம ஊருக்கு கிளம்புறதா இருந்தா உடனே செருப்பு மாட்டின் கிளம்புவோமே, அந்த மாதிரி இந்த நரசிம்மர் ஊரூரா போக போறார். அதற்காக அந்த செருப்பு மாட்டின் இந்த பாதுகையோட நரசிம்மர் காட்சியளித்தாராம். அந்த நரசிம்மரை இன்று வரை நாம் பாதுகையோடையே சேவிக்கலாம். அவர் தான் ஊரூரா இப்ப வந்துட்டு இருக்கார். இப்ப நான் சொன்னேனே இந்த ஸ்ரீனிவாச ஆச்சாரியார், அவர் வேற யாரும் இல்லை, ஆதிவன் சடகோப யதீந்திர மகாதேசிகன் அப்படின்னு சொல்லப்படுற ஆச்சரியமான ஆச்சாரியார். அகோபில வனத்தின் முதல் பீடாதிபதி அவர்தான். அந்த அகோபில மடத்துல தான் இப்ப வரைக்கும் அந்த மாலோல நரசிம்மர் காட்சியளிக்கிறார். பாதுகையோடு இருக்கக்கூடிய நரசிம்மர், அழகான விக்கிரகம். அந்த பீடாதிபதிகள் இப்ப 46வது பட்டம். இப்ப நான் முதல்ல சொன்ன ஆதிவன் சடகோப யதீந்திர மகாதேசிகர்ங்கிறவர் முதல் பீடாதிபதி. அது முடிந்து 45 பீடாதிபதிகள் தாண்டி இப்ப இருக்கிறவர் 46வது அழகிய சிங்கர். இத்தனை பரம்பரையா அந்த நரசிம்மர் அப்படியே கூடவே வந்துருக்கார். இன்றளவும் நாம் போய் சேவித்துக் கொள்ளலாம். இதற்கு சாட்சியா இந்த அகோபிலத்துல கீழே இன்னொரு கோவில் இருக்கு, பிரகலாத வரதர்னு ஒரு நரசிம்மர் கோவில் ஒன்று இருக்கு. இது மேல போய் சேவிக்க முடியாத வாளுக்காக கீழே உள்ளூர் நரசிம்மரா இருக்கார். அந்த நரசிம்மர் சன்னதியில போய் சேவிச்சேன்னா இந்த ஆதிவன் சடகோப யதீந்திர மகாதேசிகர் 2 கையையும் வச்சுண்டு நிற்பார். அவர் கையில நரசிம்மர் விக்கிரகம் அமர்ற மாதிரி ஒரு அழகான ஒரு திருமேனி இருக்கு. அவரையும் சேவிச்சுக்கலாம். பார்த்துக்கோங்க, நரசிம்மர் பறந்து செருப்பு மாட்டிண்டு உட்கார்ந்தாராம். அப்படிப்பட்ட ஆச்சரியமான நரசிம்மர் தான் இந்த அகோபில க்ஷேத்திரத்துல இருக்கா. அந்த அகோபில க்ஷேத்திரத்துல இருக்க எல்லா நரசிம்மர்களையுமே இந்த அகோபில மடம் ரொம்ப சிறப்பா நிர்வகிச்சுண்டு வரா. அவளுக்கு போமே பல்லாண்டு பாடி, எல்லா நரசிம்மர்களுக்கும் பல்லாண்டு பாடி அகோபில க்ஷேத்திரத்தை இன்றோட முடித்துக் கொள்வோம். நாளை வேறொரு சுவாரஸ்யமான விஷயத்தோட உங்களை சந்திக்கிறேன்.